ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் உடம்புக்கு சத்தான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 25 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கிறேன். இது மஞ்சளும் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கறியிலேருந்து தண்ணிலாம் வெளியில் வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். இது கறி மசாலா தூள், இது வீட்டில் அரைச்சது. காஞ்ச மிளகா, மல்லி, ஜீரகம்லாம் நான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நாட்டுக்கோழிங்கிறதுனால நல்லா வேகணும், எலும்பாக தான் இருக்கும், அதனால் 5 விசில் வச்சுக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது மிளகாய் போட்டு அரைச்ச தேங்காய் என்கிட்ட இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக 2 பீஸ் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.